ஃபிட்னஸ் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எந்த படத்தினுடைய ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோமியோ என்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக் அவர்கள் வந்து டைரக்ஷனில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி இவங்களாம் நடித்து வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு காதலிச்சு தான் வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள். மிர்னாலினி ரவி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நடிகை ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எதாச்சியாக சந்திச்சு இவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் வந்து நடைபெறுது. ஆனால் அந்த திருமணத்தில் கதாநாயகியான மிர்னலா ரவிக்கு வந்து இந்த கல்யாணத்தை வந்து இஷ்டமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன ஃபைட்டு, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் வந்து இந்த படத்தினுடைய மூலக்கதை. நான் வந்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தபோது வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, படம் பார்க்கும்போது சரி, ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த கதை வந்து ஒரு ரொமான்டிக் காமெடியான படம். ஸோ ஒரு சாக்லேட் பாய் படத்தில் போட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு ஆர்யா மாதிரியான ஆட்கள், மாதவன் அந்த மாதிரியான, சிவகார்த்திகேயன் அந்த மாதிரியான ஆட்கள் போட்டு அந்த கதை ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா விஜய் ஆண்டனி வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகடான ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி தான் வந்து சென்டிமெண்ட் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தாருல. ஸோ இது வந்து அவருக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் வந்து உண்மையிலே வந்து நல்லா தான் பண்ணியிருந்தார் விஜய் ஆண்டனி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்தில் விஜய் ஆண்டனி அவருடைய ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மிர்னாலினி ரவி எனிமி படத்தில் நடித்தவங்க. ஸோ இவங்களுடைய ஆக்டிங்கும் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நெருக்கத்தில் வந்து அந்த எமோஷனலாக பேசக்கூடிய அந்த காட்சிகள்லாம் ரொம்பவுமே வந்து அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க இது வரைக்கும் நடித்த படங்களில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களுடைய கேரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான மூவி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து மிர்னாலினி ரவி வந்து உண்மையிலேயே வந்து பக்காவாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருக்காரு, விடிவி கணேசன் இருக்காங்க. பட் யோகி பாபா வந்து சரியாக வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில காமெடிகளில் வந்து வர்றாரு, ஒரு சில டைமிங் காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி கூடயே இருந்துட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, வாழ்க்கை இதுதான்ப்பா, இப்படி தான்ப்பா வாழ்க்கை போகும். ஸோ அந்த மாதிரியே வந்து பேச ஆரம்பிச்சு, ரொம்ப வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி அந்த மாதிரியே போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து யோகி பாபா வந்து கரெக்டான முறையில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலை. ஆனால் விடிவி கணேசனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருடைய காமெடி வந்து பக்காவாக இருந்துச்சு படத்தில். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பரத் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ எப்பவுமே விஜய் ஆண்டனி படங்களுக்கு வந்து விஜய் ஆண்டனி தான் வந்து மியூசிக் போடுவார். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் மியூசிக் போடலை. ஆனால் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த படத்தோட எடிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான். ஸோ எடிட்டரை வந்து ஒரு புதிய பரிமாணத்தில் வந்து விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்தில் வந்து உருவெடுத்திருக்காருன்னு சொல்லணும். படத்தினுடைய மியூசிக் வந்து ஓகே தான், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, வெத்தலை சாங், இந்த மாதிரி எல்லா சாங்குமே வந்து ஓரளவுக்கு கேட்க முடியாதான் இருக்குது. ஸோ விஜய் ஆண்டனி சார் அளவுக்கு இல்லைனாலும் பரத்ன்ற ஒரு அவருடைய போட்ட சாங்ஸ் பிஜிஎம் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு ரொமான்டிக் காமெடி படம் பார்த்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே ரொம்பவுமே வந்து அருமையாக தான் இருந்துச்சு. இப்போ படத்தில் வந்து மைனஸே இல்லையா அப்படின்னா மைனஸ் இருக்குது. இப்போ செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லென்த்தாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து விஜய் ஆண்டனியே வந்து ஒய்ஃபை வச்சு படம் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் அந்த கதையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு போகிற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி வந்து படத்தில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் ஆண்டனி வந்து அவருடைய தங்கச்சியை வந்து காப்பாற்றக்கூடிய சீன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த கதைக்கு வந்து அது தேவையில்லை தான். பட் இருந்தாலும் வந்து அந்த கதையில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வந்து தேவையில்லாத காட்சியாக தான். ஸோ அதுவும் எடுத்திருந்தா படம் வந்து இன்னுமே வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ராஜா ராணி, மௌனராகம், ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கதைக்கிழமை வந்து அந்த மாதிரி ஒரு கதைக்கிழமை தான். விருப்பமில்லாத ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்களை எப்படி சம்மதிக்க வச்சு எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸில் சேர்ந்துருவாங்கன்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும், ஆடியன்ஸுக்கே தெரியும். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னு இருக்குல்ல, அந்த விஷயம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த மௌனராகம், ராஜா ராணி படங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு நார்மலான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் தான். ஸோ ரொம்ப மொக்கை அப்படின்லாம் சொல்லிட மாட்டேன். நீங்கள் ஃபேமிலியோட போய் ஒரு தடவை போய் படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க, அவ்வளோதான். மற்றபடி இது சூப்பர் ஹிட், பிளாக் போஸ்டர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓரளவு நார்மலான ஒரு மசாலா படம் தான் வந்து இந்த ரோமியோன்ற. ஸோ இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்த நியூ பர்சனாக இருந்துச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைங்க. இதே மாதிரியான இன்னொரு படத்தின் விமர்சனத்தில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.